ஸோ கம் பேக் டு சி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேமை பார்க்க போதில்லை, நம்ம ஒரு சூப்பரான ஹை கிராஃபிக்கான ஒரு கார் ரேசிங் கேம் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த கேமில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா செக்ஷன் கொடுத்துட்டு இருங்க, என்எஃப்எம் நோ லிமிட்ஸ் அப்படி மேலே வருதா என்எஃப்எஸ்ஸா. ஓகே, எஸ்ஸை இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து லோட் ஆனோடனே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி யோகா இருக்கும். ஏன்டா இன்னும் சொல்கிற அப்படின்னா செம்ம கேம் கைஸ். இது பேர் என்ன, நோ லிமிட்ஸ், நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸ். ஆனால் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் செம்ம கேம் கைஸ். இருங்க கைஸ், நான் ப்ளே காமிக்கிறேன். ஓகே, கேம் வந்துருச்சா? என்னடா இது மங்கியா? ஓகே, நோ என்எஃப்எஸ்ஸுங்க கைஸ், நான் எம் போட்டேன். ஸோ டேட்டா பார்த்தா சும்மா போட்டுவிட்டுவாங்க. அது முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். ஓகே, டேட்டா பார்த்தா நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கோங்க. நான் 2010 கொடுக்குறேன். என்னோட மேல் டேட்டா பற்றி கிடையாது, நான் சும்மா கொடுக்குறேன் கைஸ். நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். அது நீங்கள் 2023 கூட கொடுக்கலாம் கைஸ், ஒன்றுமே சொல்லாது. ப்ரிப்பேரிங் டவுன்லோடா? ஆமாம் கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ரிப்பேரிங் டவுன்லோடு என்னடா ப்ரிப்பேரிங் டவுன்லோட் காமிக்குதுன்னு நீங்கள் பாட்டுக்கு நினச்சிக்காதீங்க. ஏடா அங்கே 150 MB காமிச்சதுன்னு 800 MB காமிக்குது. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் வைரஸ் ஏறுது கேஸ். 150 MBக்கு தான் வைரஸ் ஏறும்னு தவிர நீங்கள் உள்ளே போய் இப்படி பண்ண மாதிரி தான் உங்கள் ஃபோனுக்கு அவ்வளோ வைரஸ் ஏறாது. ஸோ ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், நான் 200 கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், ஏறிடுச்சு. இன்னும் 30 MB டே. இப்போ தான்டா 800 MB 840 MB கேட்டீங்க. அதுக்கு திரும்ப 30 MBயா? எதுக்கு? ஏதோ ஒன்று கேஸ், என் ஃப்ரெண்டு தான் கேஸ் ரொம்ப கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் கேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னான் இந்த கேம். உண்மையிலே அதாவது கிராஃபிக்டே பரவாயில்ல, இப்போ பண்ண வைரஸ் ஏறாதரா செம்மையாக இருக்குன்னு சொன்னான். எனக்கு கிராஃபிக் GDFI கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொன்னான். பார்ப்பான் என் ஃப்ரெண்டு. ஆனால் அப்படி உள்ளே போனால் உனக்கு 1 GB ஆகுண்டாப்பா. சரி, நானும் பரவாயில்ல, சரி 1 GB ஆனால் ஆக போகுது எனக்கு கவலை. எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் கனெக்டிங் சார் டே நல்லா இருக்கு. ஓகே, சும்மா நம்மக்கிட்ட நெட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறானுங்க. ஓகே, என்எஃப்எஸ் என்னடா சுற்றி வந்துருச்சுங்க. யாராது கம் பேக் கெட் எ ஃப்ரீ காயின்ஸ் 50 rupees. ஓகே, இதுவரை சொல்லிட்டு இருக்கே. நமக்கு என்னங்க ஸ்டார்டிங் 2000 கொடுக்குறீங்க கைஸ். அவங்கக்கிட்ட உண்மையாக சொல்லணும்னா நான் ஏற்கனவே இந்த கேம் விளையாடிட்டேன் கைஸ். என்னடா சொல்கிற பைத்தியமே, நீங்களாம் ஏமாற்றிட்டு இருந்தியாடா அப்படி தான் சொல்ல. சாரி கைஸ், நான் ஏற்கனவே இது விளையாடிட்டேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு டைம் போட்டு தான் நான் போட்டேன். நீங்கள் மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணினா வைங்களேன் கைஸ். நான் சொல்லிட்டா என் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் சொல்ல, நானே தான் கைஸ் இந்த கேம் இறக்கி விளாண்டேன் கைஸ். என்னடா இப்படி ஏமாத்திட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏமாத்தலை கைஸ், நிஜமாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே விளாடிட்டேன். சரி, உங்ககிட்ட ஒரு டைம் காமிக்க தான் இருந்துச்சேன். நான் சும்மா சொல்கிறேன் கைஸ், இந்த கேம் GDFI கிராஃபிக்ஸ் இருக்கும். என்ன பிசியில் யார் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் மொபைலில் தான் ஆடுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க பார்த்தீங்களா கைஸ். ஆனால் நீங்கள் லெஃப்ட் ரைட் எல்லாமே ஹேண்டில் வைக்கணும். எப்படி கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
உண்மையாலே கிராஃபிக்ஸ் பற்றி குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் வச்சுருக்கான். டே கொண்டு கூட தெரியும் ஓட்டிகிட்டு போகிறான் போல். டே ஒழுங்காக ஓட்டிட்டு போகிறான். உண்மையிலே ஜிடிஎஃப் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொன்னால் உண்மையாக தான் கேஸ். கிராஃபிக்ஸ் இருக்கு. நீங்கள் மேலே போனீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டேன் கைஸ். எங்கே ட்ரிஃப்ட் என்னடா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சொல்லித்தரேன். முதல்ல இப்படி இங்கே வந்து இப்படி இப்படி பெல்ட்டை அப்படி பண்ணீங்கன்னா கேஸ் அடைஞ்சிருக்காதா இல்லை என் கார் கூட டான்ஸ் இல்லை. அது வச்சு ஓகே மிஸ்டரி ப்ரைஸா இது 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 ஓகே நடுவிலே கொடுத்துருவோம். அடா பாவி அது கொடுத்து தான் நியூ காரே கிடச்சிருக்குமேடா. NFS 30 anniversary. ஓகே ஓகே கேஸ் நீ இப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட நெட் இருந்தால் மட்டும் வந்து விளாண்டுவேன். ஓகே 4th level போகலாம். 4th level இது ஸ்லேயரா? யாரா அவன்? டே யாரா நீ? ஸ்லியரோ எவனோ வந்து ஸ்லேயர்னு வந்திருக்காங்க. டேய் யாரா நீ? ரேஸா வாரே வா. ஓகே இவனுக்கு போனது. டே நீ போய் பார்க்குள்ளே விளாட்ற. நீங்கள் வந்து அவன் ரேசிங் போட்ட யாரா அவனுச்சா அவனு முடிச்சாமே போவோம். டெய்லி பீஸு தானே வர போய் சொல்கிற அப்படின்னு டேய் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். நான் ஏன் இந்த வாய்வாய் கொள்ளாது ஏன் நான் பீஸில் அனுப்புகிறேன். நான் உண்மையாக தான் நீங்கள் சொல்கிறேன். நான் வந்து இது மொபைல் கேம் கைஸ். நீங்கள் நம்பலான்னா நான் சொன்ன தேர்ட்டி அடிச்சு தரேங்க. ஸ்பீடா அவன் செகண்டாக வந்துருக்காங்க. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஒருத்தவங்க தள்ளியே இருக்கான். அவன் தள்ளியே இருக்கிறாங்க. நம்மளுக்கு நல்லது. யாருக்கிட்ட நான் பேசினேன் ஒரு பார்க்கில் போய் விளையாடுறீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரை வந்து இப்படி இந்த காரை இப்போ பாருங்களேன் இப்படி மேலே நீங்கள் காமிக்க பாருங்கள். இந்த காரை இப்படி பண்ணிட்டு இப்படி போகிறேன்னா ஐயோ நான் கொஞ்சம் கிட்டே காமிச்சிருப்பேன். ஓகே கிங்குடா நான் கிங்குடா. அவன் என்ன பேசுனா மௌனே யாருக்கிட்டா ஓகே நீ வந்து என்ன திரிச்சிட்டியா பரவாயில்லையே அப்படின்னு சொன்னான். அந்த பயம் இருக்கட்டும் கைஸ். நம்ம 56 செகண்ட்னு முடிச்சிட்டோம். 1 minute பண்ணியிருக்கானா? லெவலா செகண்ட் லெவல் போயிட்டேன். கைஸ் எங்கள் மேலே கோச் கதியடி ஏன்டா போய் சொன்ன அப்படின்னா நான் போய் ஒன்றும் சொல்ல கைஸ். நிஜமாக வந்து நான் உண்மையாக சொன்னேன் கைஸ். நான் பண்ணல எனக்கு தெரியாமல் என் தம்பி வந்து இந்த கேம் நல்லாயிருக்கு கிராஃபிக்ஸ் அப்படின்னு இந்த கேம் என்ன கேட்காம விளாட்டாங்க கைஸ். ஆனால் தான் வந்து நான் வந்து நிஜமாக கைஸ் என் தம்பி தான் கைஸ் விளாண்டான். கிராஃபிக்ஸ் எனக்கு தெரியாமல் இந்த கேம் லெவலாம் முடிச்சிட்டான் போல இருக்கு. பரவாயில்ல அவன் லெவல் முடிச்சா டேய் தேங்க்ஸ்ரா லெவல் முடிச்சு தந்ததுக்கே. அதுவும் இல்லாமல் கேஸ் ஒரு மேடம் உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி என் தம்பி தான் சொன்னான். டே ஒரு இந்த அக்காவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குடா சொல்லிட்டேன்ட்டே இருக்குடா சொல்லித்தரேன்னா வந்து இது என்னடா இது அவங்க அக்கா வந்து எங்கள் அக்கா வந்து சொல்லித்தரேன்னு கேட்கலாம். உண்மையாக அக்கா இல்லை கேம் ஒரு அக்கா இருக்கும். நம்மளுக்கு சொல்லி தந்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இங்கே தான் போனேன் இப்படி தான் வந்து கேமில் அந்த அக்கா சொல்லி தந்துருக்கோம். ஓகே ஆனால் கிராஃபிக்ஸ் படி ஒன்றும் சொல்ல முடியாது. கிராஃபிக்ஸ் குறையா சொல்ல முடியாது. அது ஸ்பீடு முக்கியம். ஐயோயோ யாடா முன்னாடி வந்து அவனை ஏற்றிருப்போம். நம்ம காருக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. சரிங்க யூஸ் பண்ணலாம். இது ட்ரிஃப்ட்டு ஐயோ ட்ரிஃப்ட் அடிக்கலாம். அந்த இடத்துல அந்த டே பைத்தியமே இது பாரா ஸ்பீடாக போடுறாமா. ஐயோ காருக்கும் இது டேமேஜ் ஆகுது. நீ ஃபஸ்ட்டாக போடுறடா. எங்கே பேசுங்க எங்கே இருக்கானே சொல்லு. ஐயோ
ஏன்டா முன்னாடி தொலைங்க சாமி. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் படி பார்த்தா ஜிடிபி கிராஃபிக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரிஃப்ட்டு நம்ம ட்ரிஃப்ட்டு 48 மினிட்ஸ் கான்செப்ட் தான் வந்திருக்கானுங்க. நம்ம 50 ஏடா நீயும் வாடா எல்லாம் நம்ம மாதிரி இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 55 செகண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட 6 செகண்ட் வந்து லேட்டாக வந்திருக்கான். பரவாயில்ல விடுங்க. ஓகே மிஸ்டரி ப்ரைஸ் இவனுங்க வேறு. ஓகே இது என்று ரைட் சைடு தரலாம். மறுபடியுமா அடே என்னடா இதை கொடுத்துட்ருங்க என்ன ஃபேமிலி. ஓகே இப்போ நம்ம டெலிவரிங்க. இப்போ டெலிவரி இந்த ஹண்டரை மட்டும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த இது போயிடலாம். பாட்டுல பார்க்கலாம். என்ன நான் மட்டும் தான் இருக்கேன் தம்பி? என்ன தம்பி நான் மட்டும் தான் இருக்கேன்? ஓ டெலிவரினாலும் நான் மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு. ஓகே இதான் என் காரா? பரவாயில்ல கார் இன்னும் நல்லா தான் இருக்குது. இந்த காரை நான் ஓட்ட போகிறேன். ஓகே பரவாயில்ல நமக்கு ஒரு புது கார் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஓவர். ஓகே இந்த கார் நல்லா தான் இருக்குது. என் காரோட நல்லா இல்லை பட் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. என் காரோட ஒரு ஆளுக்கு இல்லை. என் காரை முன்னாடி எந்த காரையும் வர முடியாது. டைம் லெஃப்ட் ஆகும் கூட 60 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு போகணுமா? இப்போ ஆர்டிஎம் பண்ணுறோம் எல்லாத்தையும் ராக்கெட் மாதிரி பாஞ்ச பேர் பண்ணா. இப்போ என்ன ட்ரிஃப்ட்டு? ஓகே இப்போ கல்றா என்ன ஆர்டிங் 2 செகண்ட்ஸ். ஓகே அண்ணன் ட்ரிஃப்டை பார்த்தாரு. கார் டேமேஜ் ஆயிடுச்சு. என்னடா பண்ணிட்டு ஜோஜோ என்ன கார் ரொம்ப ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. அடே டைம் லெஃப்ட் ஆகுது. நம்மளோட காலில் நல்ல வேலை கார் ரொம்ப நாசமாக போச்சு. கார் வேறு ரொம்ப நாசமாக போச்சு. ஏன்டா நைஸ் சொன்னா ஓ இவ்வளோ பரவாயில்லையோ. நான் 46 செகண்ட்ஸில் வந்துட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக வந்தேன். நம்ம ஹண்டருக்கு எந்த கார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது கிளைம்டு. இப்போ வந்து நம்ம ஹண்டர் கார் செலக்ட். மறுபடியும் இந்த காரா? நக்கிம்மா நீயேவா? நான் சொன்ன அக்கா நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கு. அதுங்க நீ என் கூட சண்டை போடுற? நீ தாம்மா எனக்கு சொல்லி தந்தது. நீ என் கூட சண்டை போட்ட எப்படிமா? இந்த அம்மா தான் நீ ஸ்டார்டிங் கொண்டு போகிற கொஞ்சம் கூட சரியில்லை. நமக்குள்ள பேச்சு பேஷா இருக்கணும். பேச்சு பேச்சா இருக்கணும். இன்னும் அப்புறம் ஏன் கூட சண்டை போடுவ? என்ன யார்கிட்ட? நீ ஃபஸ்ட்டா செகண்ட் ஹாஃப்ன்ற. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாமா? ஒத்துக்கொள்ள வச்சிட்டோமா? இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ் பார்ப்போம். சக்ஸஸ். ஓகே 54 காயின்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம 32 செகண்ட்ஸில் அதான் 38 செகண்ட்ஸ். பத்தல கிம்மை கும்மை லெவல் அப் ரிவார்டா. நம்ம லோகோ மாற்றோம்னா நல்லாயிருக்கும் கேஸ். நம்ம சேனல் லோகோ மாற்றினா மேலே வேறு லெவலாக இருக்கும். வர்ற மாதிரி இருக்கும்.
என்ன கைஸ், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம சேனல் லோகோ மாற்றலாமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னடா ஸ்லேயர் லாஸ்ட்டுங்க, இது நம்ம ஜெயிச்சாகணுங்க இதில் ஸ்லேயர் கைஸ். ஆனால் நம்மளோட அவன் கண்ணுதான் கைஸ். ஓ ஓ என் நம்பர் 247 கைஸ். அவன் கார் என் காரோட செம்மையாக இருக்கே. ஜோய் உன்னை விட மாட்டேன்டா. நீ திரும்ப மாட்டியா குட்டி பாயலே அவன் சொல்கிறேன். நானே உன்னை நிற்கிறான் சும்மா வரமான் சும்மா விடுறத சொல்லடா. அவரா பிச்சா நான் சும்மா விடுறத இல்லை. அவன் செகண்டுங்க மறுபடியும் செகண்ட் போட்டு தான் வரேன். உண்மையிலே நான் கேட்குறேன், உண்மையிலே ஜிடிபி மேப் எடுத்து போட்டானுங்களா? எனக்கு அப்புறம் தெரியுது. உண்மையாக சொல்கிறேன் ப்ளீஸ், மொபைல் எடுக்க இல்லையே நீங்கள் அழுகிறீங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், மொபைலில் தான் இருக்குது. நீங்கள் வேணா போய் இப்போ ஒன்று குழந்தை இப்போ கொடுத்து நீங்கள் வந்து செர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும் 100% இருக்கு நிஜமாக 100% இருக்குங்க. நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் செர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா அது, நீ சப்ஸ்கிரைப் பண்ண இந்த கேம் நான் எப்படியா இருக்குன்னு சொல்லி தருவேன். ஸோ அதுக்காக தான் கைஸ். அப்படி உங்களுக்கு வரலன்னா நம்ம சேனல்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லாம் இப்போ நான் ஏன்னா இப்போ நான் பேச இறக்கேன்னா போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் கேட்டு போங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்ஸஸ் உண்மையிலேயே நீங்கள் லைக் பண்ணால் நான் வந்து எப்படி இந்த கேம் இருக்கணும் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். ஆனால் இது தானே ப்ளே ஸ்டோர் இருக்கு. அதுக்கு நான் மாதிரி கேட்டிங்கன்னா இது ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து வராது. ஸோ என் ஃபோன் கொஞ்சம் புது ஃபோனாக இருந்தனால கொஞ்சம் வந்துச்சு. ஸோ சில பேருக்கு இது வந்து வராது கேஸ். ஆனால் தான் நான் சொல்கிறேன் சில பேர் வர கண்ணுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதில் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 ஆமாம். இதெல்லாம் முடிக்க மாட்டேன். அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிடாமல் இருக்காமல் ஒரு லைக், அப்படியே ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு காரை மட்டும் அப்டேட் பண்ணி இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். என்னடா பிளாங்காக தெரியுது. ஓகே, பிளாங்காக இருக்கிறது வந்துருச்சு. ஓகே ப்ளீஸ் 4 அப்கிரேட் வந்திருக்கோ. முதல்ல இன்ஜினை நல்லா ஸ்பீடு படுத்தணும். சும்மா நான் என்ன சொல்கிறேன் அப்படி சும்மா பார்த்தாலே ஓகே. கார் டிசைன்லாம் ஒன்று சும்மா ஏன் காரடாது இல்லை உள்ளே பார்க்க முடியுமா? பார்க்க முடியுதுங்க. உள்ளே கூட நம்ம வெளியே இருந்தாலும் உள்ளே கூட போட்டு வச்சுருக்கோம். பரவாயில்ல. ஓகே, என்னடா அக்ரேட் பண்ண சொல்ல மாட்டேங்குது. ஏடா அக்ரேட் பண்ண முடியாதா? நான் அக்ரேட் பண்ண இருக்கேன். மோட்டார் சேஞ்ச் பண்ணிங்களா மோட்டாரை? ஓ ஓகே, இன்ஸ்டாலா? என்னடா தம்பி இன்ஸ்டால் பண்ணிக்குது? ஓகே, ரீபில்டா? வேணாம் தம்பி. ஓகே, மோட்டரா மாற்றியாச்சு. ஓகே இருங்க, என்னடா இருக்கே வருது. முதல் இதை மாத்திரம் இது மாத்திரா. அடுத்து வந்து வீல்ஸா? அது இல்லைடா, அது இல்லை. வீல்ஸை மாற்றலாம். வீல்ஸ் சேஞ்ச் த வீல்ஸ். ஓ, தவிர ஒரு வீல்ஸும் இல்லையா? ஒரு மண்ணங்கட்டி வீல்ஸும் இல்லை. ஒன்றும் அங்கிட்டும் வரல. இப்போ நம்ம காலை என்ன மாற்றணும்? இருங்க பார்க்கலாம். ஓகே, பார்க்குறதுக்குள்ள அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிடாம இருக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். என்னடா இவ்வளோ இருக்குது? என்ன போயிட்டே இருக்குது பாட்டு. நான் 50 வரை போன பிறகு என்னடா போயிட்டே இருக்கு. அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். பார்க்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.